Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடேக்கான ப்ரிப்பரேஷன் vlog நிறைய வேலைகளை வந்து ஃப்ரைடே வந்து ஸ்டஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. ஏன்னா காலையிலே வேலை முடிஞ்சதுனா தான் நம்ம மற்ற வேலைகளை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து மழையெல்லாம் வந்து அப்படியே ஓரளவுக்கு நின்றுடுச்சு. சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனாலே ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து பார்க்குறது. ஆனால் இந்த கும்பகோணத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் பெரிய சேதாரம் எதுவுமே இருக்காது. லைட்டான தூரல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் லீவே இருக்காது. அப்போ நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் சென்னையில் பிறந்திருக்கலாமே, எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னையில் வந்து ஸ்கூல் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வரப்பெல்லாம் அவ்வளோ காண்டாகும். எத்தனை பேர் இந்த மாதிரி நியூஸ் பார்த்துருக்கீங்க மழை வந்தாலே அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வாரத்தில், அதுவும் மழைக்காலம் அப்படின்னா வாரத்தில் 2 நாள் வந்து ஸ்கூல் லீவ் ஆகிடுது. அது நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுது. ஐயோ வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்க படுத்துவாங்களே, கொஞ்சம் வேலை செய்ய விட மாட்டாங்களே அந்த மாதிரி. ஸோ காலையில் பேக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆயுர்வேத ஸ்கின் க்ளோவிங் ஆயில் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ வேணாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ரீசன்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகிறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து அந்த அண்டர் ஐ சர்க்கிள், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோனு, ஸ்டிச் மார்க்ஸு, பிம்பிள் வந்த மார்க் எல்லாமே போகிறதுக்கு அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அது வேணும்னாக்கா நீங்கள் ரீசன்ட் வீடியோஸில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அது வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷூட்டுக்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து சிங்கிள் டேலே அப்படி வந்து ஷூட் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ அதனால் இது வந்து நல்ல ஸ்கின்ல எப்படி அப்ளை பண்ணுறது, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா காலையில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் ட்ரை ஸ்கின் அப்படின்னா நைட்டில் வந்து நீங்கள் ஒரு நைட் ஆயிலாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபேஸை வந்து வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஷூட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த குர்த்தீஸ்லாம் வந்து போடுறப்ப சில பேர் வந்து லிங்க்கு கேட்குறீங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணாக்கா செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லிபாஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து ஒரு ஷூட்டுக்கெல்லாம் முன்னாடி போகிறப்ப இந்த மாதிரி நல்ல சந்தேரி சில்கில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். லாஸ்ட் டைம் ஷூட்டுக்காக சில ட்ரெஸ் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன். 2500 அந்த மாதிரி வந்தது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 980 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கிறது. இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மட்டும் பாருங்கள், இல்லைனா 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மண்டமேல உள்ள கொண்டையை மறந்தோங்கிற மாதிரி டேகை வந்து நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட அங்காடி தெரு சேனல் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஷூட் டே தான். ஸோ அதுக்காக நான் சில குர்த்தீஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்ப பார்த்தாலுமே என்னால சாரி வந்து கட்டிட்டு போக முடியறது இல்ல. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜுவல்லரி போட்டா கூட அழகா தெரியும். அதனால வந்து இந்த ஒரு சில்க் காட்டன் மாதிரி ஒரு மெட்டீரியல் எப்போதுமே சரி, நான் சில்க் காட்டன் வந்து வாங்க மாட்டேன். குத்திடுமோ, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுமோ, அப்படி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் எனக்கு. ஆனா இது வந்து லிபாஸ் பிராண்ட்ல இருந்து வந்து வாங்கியிருந்தேன். இது ஒண்ணு. சோ நான் மத்த எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து அந்த நெக்கு பிளஸ் வந்து பேண்ட் எல்லாமே இதுல வந்து இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு துப்பட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா நான் வாங்கினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கலரா தான் வாங்கியிருந்தேன். அப்பதான் நம்ம வந்து அந்த ஷூட் போறப்ப மேல வந்து ஜுவல்லரி போட்டோம்னா அழகா வந்து எடுத்து காமிக்கும். ஸோ அதுக்கு சில்க் மெட்டீரியலா இருக்கப்ப எப்போதுமே தெரியும்ல, நம்ம நார்மல் சாரிக்கு வந்து ஒரு ஜுவல்லரி போடுறதுக்கும் ஒரு சில்க் மெட்டீரியல்ல வந்து போடுறதுக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க், இது ஒரு மாதிரி மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆனா இது டபுள் ஷேட்ல இருக்கு. லைட்டா இப்படி பாக்குறப்ப ஒரு மாதிரி பிங்க் இருக்கு. சோ இது வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து இதோட பிளஸ் இதோட துப்பட்டா தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி சில்க் காட்டன்ல வந்து துப்பட்டா வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இந்த மாதிரி ஒண்ணு. அடுத்தது ஒரு பீகாக் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா சில்க் காட்டனா இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்குமே பேண்ட்டுமே வந்து இருக்கு. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் பேண்ட் இல்ல. நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் ஷாப்பிங் வந்து உங்களோட ஃப்ரீக்வெண்டா போக முடியல, அப்படி இல்லைனாக்கா எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, ரிட்டர்ன் வந்து போடவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளைன் சில்க் காட்டன்ல ஒரு பிளைன் தான் இது கம்ப்ளீட்டா. இந்த நெக்கு கிட்ட மட்டும் அந்த நம்ம முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டு மாதிரி வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒண்ணு. இதுக்குமே இதோட பிளஸ் இதை வந்து ரொம்ப கிராண்டா காமிக்கிறது இந்த துப்பட்டா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட் மெட்டீரியல் மாதிரி
ஒரு க்ரஷ் பூனம் மாதிரின்னு கூட சொல்லலாம். அதுல இந்த சம்கி ஒர்க் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து ஒரு மஸ்டர்டு எல்லோல. இது மட்டும் தான் எனக்கு என்னன்னா, நான் XXL வந்து போட்டுட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. ஆனா இது ரொம்ப லூஸா இருக்கு. நீங்க வந்து உங்களோட ரெகுலர் குர்த்தி சைஸை விட ஒரு சைஸ் கம்மியா போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது வந்து பாருங்க, ஃபுல்லுமே எல்லாமே சைடு ஓப்பன்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இதோட ஒர்க் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா இருந்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 900, 980, 1050 இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். ஆனா நான் வந்து இந்த தீபாவளிக்கும் சரி நிறைய வந்து ஷாப்ல எல்லாம் போய் பார்ப்பேன். ஏன்னா நான் ஆன்லைன்ல வாங்குறேன் அப்படிங்கிறப்ப ஷாப்ல வாங்குறதுக்கும் ஆன்லைனுக்கும் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆன்லைன்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதனால தான் நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்குறாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் வந்து புரிஞ்சுது. ஸோ இது நாலுமே வந்து ஒர்த் ஃபார் த மணி, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அப்படியே மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஷூட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கு வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக அரிசிக்கு பதில் அந்த சிகப்பரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இது வந்து நார்மலாக அடைக்கு ஊற போடுற மாதிரி தான். நான் எப்படி பிளான் பண்ணிப்பேன்னா, இப்போ வந்து நான் சிகப்பரிசி எனக்குமே சீரியஸாக சாப்பிட பிடிக்காது, அது உடம்புக்கு நல்லதாக இருந்தாலுமே. அதே மாதிரி வந்து பச்சை பயிறு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதெல்லாம் அடையில் சேர்த்துடுவேன். பட் டேஸ்ட் வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் வந்து இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோவில் பெய்ட் ப்ரமோஷன் அந்த ஒரு காலம் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் என்னோட ஓன் மணியில் வாங்கினது. ஆனால் யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த பெய்ட் ப்ரமோஷனை கிளிக் பண்ணால் தான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதனால் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது எல்லாமே என்னோட ஓன் மணி. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எனக்கு யாரும் காசு கொடுக்கல. ஸோ டக்குன்னு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் இது வந்து ஒரு 2 நாள் மாதிரி கொஞ்சம் கிளப் பண்ணி எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கிளிப்பிங் எடுத்த அன்றைக்குமே வந்து வெளில போயிட்டு வந்தேன். நல்லா கிச்சன் ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் ஜாமா. இன்றைக்கி கிச்சனில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இப்போ வந்து நம்ம கிச்சனில் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு புதுசாக தான் பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸையே லைட்டாக ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சனுக்கு வந்து ஒரு புது லுக்கு கொடுத்தா மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து பிளான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறமா ஓகே, கவுண்டர் டாப்ல வந்து கொஞ்சம் நமக்கு இடம் இல்லாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு அண்டர் சிங்கை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கு இந்த ஆர்கனைசரை மட்டும் மேலே வச்சுட்டு 2 ஆர்கனைசர் நம்ம வந்து வச்சிருப்போம்ல, அதில் ஒன்று வந்து கீழே வச்சிடலாம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்டர் சிங்கில் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே ஒரே கோவமாக ஒரு என்னடா இதில் எங்கே என்ன இருக்குன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே திங்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து 2 டயர் ஆர்கனைசர் வந்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் சிங்கில் வந்து எப்போதுமே நான் வெஜிடபிள்ஸோ இல்லை இந்த வெங்காய கூடையோ இதெல்லாம் வந்து வைக்கிறது கிடையாது. நமக்கு அந்த தண்ணி ட்ரைன் வந்து ஆகும்ல, அந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ்ல மஸ்கிட்டோ அந்த குட்டி பூச்சி அதெல்லாம் வரும், அதெல்லாம் திரும்ப போய் வெங்காயத்துல தான் வந்து உட்காரும். அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணாம நான் எப்போதுமே இந்த வாஷிங் ஐட்டம்ஸ், டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுப்பேன். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணுவோம்னா என்னோட டிஷ்வாஷ் லிக்விட் எடுக்கிறதுக்கு, அந்த பவுடர் எடுக்க மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால இவ்வளோ டஸ்ட் இருந்ததே எனக்கு வந்து தெரியல. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு என்னோட அந்த லிக்விட்ஸு, அப்புறம் அந்த கிச்சன் டவலு, அந்த மண் சாட்டி வந்து மீன் வைக்கிறதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் வச்சுட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்பா ஒரு இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து 699 அந்த மாதிரி வந்து வாங்கினேன். ஆனால் இப்போ மீஷோவில் 550 இந்த ஆர்கனைசர் வந்து கிடைக்குது. ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஜிஎன் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப லிமிட்டடான ஐட்டம் மட்டும் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சேன். வச்சதுக்கப்புறமா ஒரு நீட்டான லுக் வந்து இருந்தது. எப்போதுமே நம்ம டீப் கிளீனிங் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போனோம்னா அது ஒரு நாள் மட்டும்தான் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா டயர்ட் ஆகிட்டு திரும்ப பண்ணவே மாட்டோம். அதே நம்ம அப்பப்போ இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து அண்டர் சிங்கை க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நாளைக்கு என்னோட 2 டேண்ட்ரமை வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னாக்கா கிச்சனும் க்ளீனாக இருக்கும், நம்மளும் டெய்லியும் ஏதோ ஒரு வேலையை ஆக்டிவாக பார்த்தா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி
மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு, ஒரு கிச்சன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு புதுசாக ஐட்டம் வாங்க தேவை கிடையாது. இருக்கிற ஐட்டத்தை வச்சு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மிக்ஸு. நான் அது வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் நல்ல மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்பவே என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு ரொம்ப நைஸாக வேணும், நீங்கள் எப்போதும் ஒரு கஞ்சி மிக்ஸ் அரைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நைஸாக அரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கஞ்சா காய்ச்சணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம ஹார்லிக்ஸ்லாம் போட்டு எப்படி ஆற்றுவோம் அதே மாதிரி ஆற்றுறப்பவே நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குது. எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே நான் வந்து வறுத்துட்டு அரைச்சதுனால அதை திரும்ப ஒரு தடவை காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. நான் எடுத்து கொட்டுறப்பவே உங்களுக்கு தெரியும், நார்மல் கஞ்சி மாவு மாதிரி கொரப்பாக இல்லவே இல்லை. இதில் அவ்வளோ பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறமா வால்நட் மட்டும் போடலை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் கொஞ்ச நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கம்பு, அதுக்கப்புறமா நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து போட்டிருக்கேன். வேணும்னாக்கா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து கஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, எப்போதுமே கஞ்சே வந்து குடிக்க மாட்டாங்க. சொன்னேன், எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. நானுமே சின்ன வயசில் எங்கள் அம்மா கஞ்சி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பேன். ஆனால் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது. இருந்தாலும் விடுறது கிடையாது. டெய்லியும் கஞ்சி கொடுத்தா அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ லைட்டாக பாலில் ஒன்றுமே போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இந்த பவுடரை கலந்து பாலில் கலந்து வந்து கொடுத்துட்றது. என்னம்மா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலுமே வந்து குடிச்சிடுறாங்க. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. எனக்கு நிறைய வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிடச்சிது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிங் போர்டு வச்சுருக்க இடத்துல நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா அடை மாவுக்காக வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பில் எப்போதுமே இந்த மாதிரி கிளாஸ் ஜக்கில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடுறது. நம்ம அப்போ தான் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். அட்லீஸ்ட் ஆக்சுவலாக நமக்கு வந்து தண்ணி வந்து மழை காலத்துலலாம் தாகமே எடுக்காது. ஆனால் தண்ணியை வந்து நல்லா தாகம் எடுத்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 லிட்டராவது நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற அது வந்து ஒரு டீடாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நைட் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சனோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. நான் எந்த திங்ஸுமே ₹1 கூட இந்த வீடியோக்காக எந்த பொருளும் வாங்கல. ஆனால் எப்படி ஒரு புது லுக் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.